ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம 2 சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் சேர்த்து பரங்கிக்காய் வெத்த குழம்ப எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த சீக்ரெட் டிப்ஸ் என்னன்னு தெரியணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பை ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் நம்ம வெங்காயம்லாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது, அதனால் நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதோட. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகா வத்தல் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதுக்கு மீடியமாக காரம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி பரங்கிக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இதில் போட்டுடணும். ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி ஊற்றிடணும். அண்ட் ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுறணும். உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் இன்க்ரீடியண்ட் இந்த தக்காளியை நீங்கள் மிக்சியில் அரைச்சும் போடலாம், இல்லை ஒரே ஒரு தக்காளியை நார்மலாக எப்படி கட் பண்ணி போடுவோமோ அதை மாதிரி கட் பண்ணியும் போடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை அப்படியே ஒரு 20-25 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு பாதிக்கு மேலே ஆனதுக்கப்புறமா ஒரு 10-15 கருவேப்பிலை இலை இதோட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட அந்த சீக்ரெட் ஐட்டமை சேர்க்க போகிறோம். அது என்னென்னா ஒரு ஸ்பூன் வெல்லம். இந்த வெல்லத்தை நம்ம இதோட ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீக்ரெட்டான ஐட்டம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த ரெசிபிக்கு நம்ம எண்ணெய் ரொம்ப இனிஷியலாக கம்மியாக யூஸ் பண்ணதுனால இந்த ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், அதை மாதிரி டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத மாதிரியும் இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பரங்கிக்காய் வெத்த குழம்பு சுட சுட சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம பிளெயின் ரைஸோட வெத்த குழம்பு சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா கர்ட் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சீக்ரெட் ஐட்டம்ஸை ஆட் பண்ணி நீங்களும் பரங்கிக்காய் வெத்த குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.